Hi friends, name of the KTT தமிழ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா Realme சைனால Realme GT Neo அப்படிங்கற ஒரு ஃபோனை லான்ச் பண்ணிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த ஃபோனை நீங்க ஃபுல்லா இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இத வந்துட்டு Realme 8 Pro லான்ச் பண்ணிருக்கலாம்லப்பா. இது வந்துட்டு Redmi Note 10 Pro க்கு ரொம்ப காம்படிஷனா இருந்திருக்கும் அப்படிங்கறத நினைப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. Realme இந்தியாவில் இப்போ தான் Realme 8 சீரிஸ் லான்ச் பண்ணாங்க. இது வந்து எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே லான்ச் பண்ணுற ஃபோன் எல்லாமே ரெட்மியோட நோட் சீரிஸை அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த Realme 8 Pro 5 Proலேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாமே அப்படி தான் இருக்கும். பட் இப்போ மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமான ப்ராசஸர் ஒரு ரேஞ்சை கொடுத்துருந்தாங்க. 720G கொடுத்து மக்களுக்கு வந்துட்டு ஒரு என்னடா ப்ராசஸர் கம்மியாக இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்துட்டு உண்டு பண்ணிட்டாங்க. இங்கே லான்ச் பண்ணது முடிஞ்சதுமே சைனாவில் GT Neo அப்படிங்கிற ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் வந்துட்டு டைமென்சிட்டி மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 சிப் இருக்குது. இது வந்துட்டு ஸ்னாப்ட்ராகன் 880 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸ்னாப்ட்ராகன் 870க்கும் ஸ்னாப்ட்ராகன் 880க்கும் நடுவில் இருக்க ஒரு சிப், அவ்வளோ பெஞ்ச்மார்க்ஸ் இருக்குது, அவ்வளோ நடுவில் இருக்க ஒரு சிப் அப்படின்னே சொல்லலாம். அது இந்த ஃபோன் வந்துட்டு என்ன ரேட்டுக்கு இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட டிசைன் வந்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இப்போ பிக்சர் வரும், அதை பாருங்கள். இதில் வந்துட்டு டேர் டு லீப் ரியல்மி அப்படிங்கிறத சின்னதாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியா லான்ச் பண்ண ஃபோனில் டேர் டு லீப் அப்படின்னு பெருசாக கொடுத்துருக்காங்க. அது சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம். எனக்குலாம் பர்சனலாக வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்திருக்கணும் ஏதோ ஒன்று. பட் டேர் டு லீப் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதை நம்மக்கிட்ட ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கனால அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த டிசைன் டேர் டு லீப் அப்படிங்கிறது பெருசாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதுதான் அந்த டிசைன். இதில் வந்துட்டு டிஸ்பிளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச்சுக்கு ஒரு ஃபுல் HD சூப்பர் AMOLED பேனல் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்துட்டு 120 Hz அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் வந்துட்டு 360 Hz கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்த்தா ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஒரு பஞ்ச் ஹோல்ல 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்ல வந்துட்டு ஒரு 64 MP சோனி IMX682 சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு நல்ல சென்சார், நிறைய ஃபோனில் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு 8 MP ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ் இருக்கு. அண்ட் கனெக்ட் காட்டுறதுக்கு ஒரு 2 MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டோரேஜ் வந்துட்டு UFS 3.1 ஸ்டோரேஜ் தான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு டைமென்சிட்டி 1200 SoC தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல சிப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு மீடியாடெக்கோட ஃபர்ஸ்ட் 6 nm சிப் அப்படின்னு சொல்லலாம். 6 nm சிப் அப்படிங்கிறதுனால இதில் வந்துட்டு பேட்டரி எஃபிஷியன்சியாக இருக்கட்டும் மற்றும் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இது வந்துட்டு 3 RAM ஸ்டோரேஜோட வருது. இதோட டாப் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12GB RAM அண்ட் 256GB ROM கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுலேயும் UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி வந்துட்டு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பேட்டரி வந்துட்டு 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும். கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். 4500 அப்படின்னு நினைக்கும் போது 50 வாட் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஸ்பீடு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபோன் வந்துட்டு அவுட் ஆஃப் தி பாக்ஸில் Android 11 தான் வருது. அண்ட் Realme UI 2.0 இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் வேரியன்ட் 6GB RAM 128GB ROM இருக்க வேரியன்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்க ப்ரைஸ்க்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணோன்னா 20,000 ரூபாய், 20,100 ரூபாய் வருது. 20,000 வச்சுப்போம். இதை வந்துட்டு அப்படியே இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படிங்கிறத அவங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணல. அப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் வந்துட்டு ஒரு புது சிப் 6 nm சிப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல சிப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. 4500 mAh பேட்டரிக்கு ஒரு 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு நினைக்கும் போது ஓகே, ரேஷனலாக வந்துட்டு ஒரு 5000 mAh 6000 mAh அப்படின்னு கொடுக்கறதுக்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதை கூட ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு இதை 8ஓட கம்பேர் பண்ணுங்கள். 8 வந்து 19,000 17,000 Realme 8 வந்துட்டு 19,000 கிடைக்குது. அதையும் இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஃபோன் ரொம்ப பெரிய ஃபோன், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஃபோன் அப்படின்னு நினைக்கலாம். இந்த ஃபோனை வந்துட்டு Redmi Note 10 சீரிஸ்க்கு வந்துட்டு காம்படிட்டராக இறக்கிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் தான் எல்லாரும் வாங்கியிருப்பாங்க. செம்மையான ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். Realme ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கும் நிஜமாக தெரியல. நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம கேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.